பெர்சாத்து துணைத் தலைவர் அமாட் ஃபைசால் அசூமு அமாட் சம்சூரி முக்தார் வெளியிட்ட கடுமையான பதிலை நக்கலாக சித்தரித்து பேசியுள்ளார். முஹிதீன் யாசின் கூறியபடி பிரிகத்தான் நேஷனல் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக சம்சூரி அவசியமாக இருக்க வேண்டியதில்லை என்ற கருத்துக்கு பிறகு இந்த விவாதம் உருவாகி உள்ளது. ஒரு முகநூல் பதிவில் சம்சூரி தெரிவிக்கும் போது முஹிதீன் குறித்த தனது பதிலை கேட்டு பல செய்தியாளர்கள் தன்னை தொடர்பு கொண்டதாக கூறினார். மலேசியாவில் அடுத்த பொதுத் தேர்தலை முன்னிட்டு கூட்டணியை வலுப்படுத்துவதும் கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதும் தான் இப்போது முக்கியம் என்று சம்சூரி கூறினார். யார் பிரதமர் வேட்பாளராக இருப்பது என்பதை விட கூட்டணியை வலுப்படுத்துவதே முக்கியம் என்று அவர் குறிப்பிட்டார். ஆனால் நிச்சயமாக முஹைதீன் இனி பிரதமர் வேட்பாளர் அல்ல என்று சம்சூரி கூறினார். கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி முஹிதீனிடமிருந்து பெரிகாத்தான் நேஷனல் தலைமை பொறுப்பை சம்சூரி ஏற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அரசு பூடி 95 திட்டத்தின் கீழ் ரோன் 95 ரக பெட்ரோல் விலையை லிட்டருக்கு $1.99 வைத்திருக்க வழங்கும் மானியம் மத்திய கிழக்கு மோதல் ஆண்டு இறுதி வரை நீடித்தால் 24 பில்லியன் வரை உயரக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. ரோன் 95 ரக பெட்ரோலின் மானிய விலையை பராமரிக்க ஒரு மாதத்திற்கு 2 பில்லியன் ரிங்கிட் செலவாகும் என்று அரசாங்கம் கணித்துள்ளதாக பிரதமரும் நிதி அமைச்சருமான அன்வார் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் நிலைமை இந்த ஆண்டின் இறுதி வரை தொடர்ந்தால் ரோன் 95 ரக பெட்ரோலுக்காக மட்டுமே 24 பில்லியன் மானியம் செலுத்த வேண்டி இருக்கும் என்று அவர் கூறினார். இந்த மோதல் விரைவில் முடிவடைய வேண்டும் என்று தாம் பிரார்த்திப்பதாகவும் இல்லையெனில் மானிய சுமை மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் அரசு ரோன் 95 ரக பெட்ரோல் மற்றும் டீசல் மானிய செலவுகளை நிர்வகிக்க மற்ற வழிகளையும் ஆராயும் என்று அன்வார் கூறினார். இதற்காக பிற துறைகளில் செலவுகளை குறைப்பது மற்றும் அரசின் நிதியை மேலும் பொறுப்புடன் நிர்வகிப்பது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் மற்றும் செயற்பாட்டாளர் தமீம் தாரி அப்துல் ரசாக் மீது குற்றவியல் வழக்குகள் பதிவு செய்ய போலீசுக்கு உத்தரவு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் இருவரும் தாய்லாந்து நோக்கி தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் துறை தலைவர் காலிட் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இருவரையும் கண்டுபிடிக்க தாய்லாந்து அதிகாரிகளுடன் இணைந்து மலேசிய போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு மீண்டும் மலேசியாவுக்கு திரும்பியவுடன் உடனடியாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் என்று அவர் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். ஜம்ரி வினோத் கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி சோகோ கோலாலம்பூர் வணிக வளாகம் வெளியே நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் பொதுமக்கள் மத்தியில் பயமும் பதற்றமும் ஏற்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இந்த குற்றம் மலேசிய குற்ற சட்டத்தின் பிரிவு 505B கீழ் விசாரணை செய்யப்படுகிறது. இதில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். அதேவேளை தமீம் தாரி அப்துல் ரசாக் மீது லங்காவியில் உள்ள ஒரு பழைய கோயிலில் இந்துக்களின் புனித சின்னமான திரிசூலத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கு மதத்தை அவமதிக்கும் நோக்கில் புனித பொருளை சேதப்படுத்துதல் தொடர்பான குற்ற சட்டத்தின் பிரிவு 295 கீழ் பதிவு செய்யப்படும். இதில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். மேலும் பினாங் மாநிலத்தில் இந்திய சமூகத்தை அவமதித்ததாக கூறப்படும் கருத்து தொடர்பாக ஜம்ரி வினோத் மீது தேச துரோகம் குற்றச்சாட்டும் சுமத்தப்படும் என்று காலிட் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இந்த குற்றத்தில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5000 ரிங்கிட் வரை அபராதம், 3 ஆண்டுகள் வரை சிறை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். பொது சமாதானத்தையும் பாதுகாப்பையும் அச்சுறுத்தக்கூடிய எந்த நபர் அல்லது குழுவையும் எதிர்த்து போலீசார் எப்போதும் உறுதியுடன் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் காலிட் இஸ்மாயில் தெரிவித்தார். வேக கட்டுப்பாடு சாதனங்களான SLD நிறுவ வேண்டிய வணிக வாகனங்களில் சுமார் 15 விழுக்காடு மட்டுமே இதுவரை இணங்கி உள்ளதாக சாலை போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. நேற்றைய நிலவரப்படி 5,13,679 வணிக வாகனங்களில் 74,552 வாகனங்கள் மட்டுமே சாதனங்களை நிறுவி உள்ளதாக துறைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்று JPJ இயக்குநர் AD ஃபட்லி ரம்லி தெரிவித்துள்ளார். இன்னும் அவ்வாறு செய்யாத மீதமுள்ள 4,39,127 வாகனங்களில் 3,500 கிலோவுக்கு மேல் எடையுள்ள சரக்கு வாகனங்கள் மற்றும் அதிகபட்சமாக 5,000 கிலோவுக்கு மேல் எடை கொண்ட 8க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்ட பேருந்துகளும் அடங்கும் என்று அவர் தெரிவித்தார். கம்போங் பாடாங்காவோங் பகுதியில் நேற்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு வீடு சேதமடைந்தது. அந்த வீட்டில் வளர்க்கப்பட்ட 27 பூனைகள் உயிரிழந்தன. வீட்டின் உரிமையாளரான ஒருவருக்கு முகம் மற்றும் மார்பு பகுதியில் தீக்காயம் ஏற்பட்டது.
காலை சுமார் 8:45 மணியளவில் அவசர அழைப்பு கிடைத்ததாகவும் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு 15 நிமிடங்களில் விரைந்ததாகவும் லங்காவி தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை மண்டலம் 4 தலைவர் ஜம்ரி அப்துல் கானி தெரிவித்தார். வீடு சுமார் 55 விழுக்காடு சேதமடைந்ததாக அவர் கூறினார். இந்த தீ விபத்தில் 40 வயதுடைய ஒருவருக்கு முகம் மற்றும் மார்பு பகுதியில் சுமார் 30 விழுக்காடு தீக்காயம் ஏற்பட்டது. அவர் சிகிச்சைக்காக சுல்தானா மலிகா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அந்த வீட்டில் கூண்டுகளில் வைத்து 30 பூனைகள் வளர்க்கப்பட்டதாகவும் அதில் 27 பூனைகள் தீயில் உயிரிழந்ததோடு மேலும் 3 பூனைகள் உயிருடன் மீட்கப்பட்டதாகவும் ஜம்ரி கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.